வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, தமிழக அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். நிதியமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். பழைய ஓய்வூதிய திட்டம் அமைச்சர் வெளியிட்ட தகவல். மத்திய அரசானது நிதி சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக என்பிஎஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த என்பிஎஸ் என்ற திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பள கணக்கிலிருந்து 10% இதற்கென்று பிடித்தம் செய்யப்படும். அதேபோல இதற்கு நிகரான தொகையையும் அரசு வழங்குகிறது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இவ்வாறான பங்களிப்பு கிடையாது. இதனை மையப்படுத்தி மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளிடம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடும்படி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழக அரசிடம் இது குறித்து பல முறை கோரிக்கையும் வைத்துள்ளனர். கடந்த 2003ஆம் ஆண்டு வரை பணிபுரிந்த ஊழியர்களுக்கு மட்டும்தான் பழைய ஓய்வூதியம் அமலில் இருக்கும் என்றும், அந்த ஆண்டை கடந்து பணிபுரியும் அனைவரும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வருவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதனை முற்றிலும் கைவிடும்படி ஊழியர்கள் மாநில அரசிடம் கோரிக்கை வைத்ததை அடுத்து இது குறித்து விசாரணை செய்ய குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்தது. இந்த குழுவானது தற்பொழுது பலதரப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையத்துடன் ஆலோசனை நடத்தி உள்ளதாகவும், தற்பொழுது இது குறித்து பரிசீலனை செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, மத்திய அரசு மாநில அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜென்டாசாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.